வணக்கம். நாம அடிக்கடி கடவுள், ஆன்மா, இந்த உலகம் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு நாம வழக்கமா நினைக்கிற சில விஷயங்களை வித்தியாசமா பார்க்க போறோம். ஓ, அப்படியா? ஆமா, இது ஜெகதம்பா சரஸ்வதி அம்மா அவங்களோட ஒரு வகுப்புல இருந்து எடுத்த குறிப்புகள். நம்மளோட நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது, சில பொதுவான நம்பிக்கைகளை இந்த குறிப்புகள் எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப நல்லது. உள்ள போலாமா? நிச்சயமா. ஆரம்பிக்கவே ஒரு முக்கியமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த குறிப்புகள் படி பார்த்தா இறைவன், ஆன்மாக்கள், இந்த உலகம், இது எதுவுமே அதாவது படைக்கப்படலையாம். என்னது? படைக்கப்படலையா? ஆமா, எல்லாம் நித்தியமானது, அதாவது எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு சொல்லுது. இதுவே நம்ம பொதுவா கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதானே? ஆமா, நிச்சயமா வித்தியாசமா இருக்கு. பொதுவா கடவுள் தானே படைச்சார்னு சொல்லுவோம். கரெக்ட். அப்போ படைப்பாளின்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு இந்த குறிப்புகள் என்ன விளக்கம் கொடுக்குது? நல்ல கேள்வி. இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமாகுது. இறைவன் படைப்பாளின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் அவர் புதுசா எதையும் உருவாக்குறது இல்லையா? இல்ல, மாறா ரொம்ப தூய்மை எழுந்து போன, அதாவது தமோ பிரதான் இரும்பு கால நிலைன்னு வச்சுக்கலாம், அந்த உலகத்தையும் அதுல இருக்கிற மனித ஆன்மாக்களையும் திரும்பவும் தூய்மைப்படுத்தி அதோட உண்மையான உயர்ந்த நிலைக்கு, அதாவது சதோ பிரதான் பொற்கால நிலைன்னு சொல்றாங்க, அதுக்கு கொண்டு வர்றாரா. ஓ, ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி. அதேதான், ஒரு புதுப்பித்தல் வேலை. அதனாலதான் அவர் புதிய உலகின் படைப்பாளின்னு சொல்லப்படுறார். பூஜ்யத்திலிருந்து படைச்சவருங்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ, அப்படியா? சங்கதி. அப்போ படைப்பாளிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குதுங்க. சரி, அப்போ ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் என்னதான் வித்தியாசம்? நிறைய பேர் கடவுள் மட்டும்தான் சைத்தன்யம், அதாவது உணர்வுள்ளவர்னு நினைக்கிறாங்களே. கரெக்ட். அந்த எண்ணத்தையும் இந்த குறிப்புகள் மாத்துது. ஆன்மாவும் உணர்வுள்ளதுதான். ஆன்மாவும் உணர்வுள்ளதா? ஆமா, ஆன்மாவும் சச்சித்தானந்த ஸ்வரூபம்னு மூலம் சொல்லுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உடம்புல இருந்து ஆன்மா போயிட்டா அப்புறம் உடம்பு ஜடமாயிடுது இல்லையா? ஆமா. அப்ப அந்த உணர்வு ஆன்மாவுக்குரியது தானே? சரிதான். ஆனா வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இறைவன், அதாவது பரமாத்மா, அவர் எப்பவுமே தூய்மையானவர். பரமபிதா பரமாத்மான்னு சொல்றோம்ல, அவர் இந்த உலக சுழற்சிக்கு அப்பாற்பட்டவர். அவர் சதோபிரதானாவோ தமோபிரதானாவோ மாற மாட்டார். எப்பவும் ஒரே மாதிரி தூய்மையா இருப்பார். ஓகே. ஆனா ஆன்மாக்கள், நம்மள மாதிரி ஆன்மாக்கள் இந்த சுழற்சியில வர்றாங்க, தன்னுடைய நிலைய மாட்டிக்கிறாங்க, தூய்மையாடுறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறையுது. புரியுது. மனிதர்களை தேவதைகளா, அதாவது உயர்ந்த நிலைக்கு மாத்துறதால கடவுள் உயர்ந்தவர்னு சொல்லப்படுறார். இது ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இன்னொரு பெரிய நம்பிக்கை, கடவுள் தூண்லயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு சொல்றது. ஆமா, சர்வவியாபி. அதே, எங்கும் நிறைந்தவர். அத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? இது நிறைய பேர் நம்புறதுக்கு எதிரா இருக்கே. ஆமா, அந்த சர்வவியாபிங்கிற கருத்தை இந்த குறிப்புகள் உறுதியா மறுக்குதா? ஆமா, ஒவ்வொரு ஆன்மாவும் எப்படி தனி உடம்புல இருக்கோ அதே மாதிரி பரமாத்மாவும் ஒரு தனிப்பட்ட சக்தி, அவர் எங்கும் பரவி இல்லைன்னு இத சொல்லுது. அப்படியா? ஆன்மா சர்வவியாபி இல்லங்கிறது மாதிரி பரமாத்மாவும் சர்வவியாபி இல்ல. சிம்பிளா சொல்லுது, சிவலிங்கம் இறைவனோட உருவமற்ற, அதாவது நிராகரத்தன்மையை காட்டுதுங்கிறது உண்மைதான். ஆனா உருவமற்ற அப்படின்னா மனுஷ உருவம் இல்லைன்னு அர்த்தமே தவிர அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? வடிவம் இருக்கா உருவமற்றவருக்கு? ஆமா, அந்த வடிவம் ஒரு ஜோதி புள்ளி மாதிரி. மூலம் லிங்க வடிவம், ஒரு புள்ளி நட்சத்திர ஒளி மாதிரி இருக்கணும் சொல்லுது. எங்கும் பரவி இருக்கிற ஒளியா இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஜோதி வடிவமா அவர் இருக்கார். அதத்தான் லிங்கம் குறிக்குது. ஓ, இது ஒரு புது பார்வை. அப்போ இந்த ஆன்மாக்களும் இறைவனும் எங்க இருக்காங்க? உலகம் எப்பவும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உலகமும் நித்தியமானதுதான். பரமாத்மாவும் எல்லா ஆன்மாக்களும் அகண்ட ஜோதி தத்துவம் அல்லது பரந்தாமம்னு சொல்ற ஒரு தனி உலகத்துல வசிக்கிறாங்களாம். பரந்தாமம். ஆமா, அது ஒரு முடிவில்லாத ஒளி உலகம். நம்ம வீட்ல நாம வசிக்கிற மாதிரி நாம வீடு இல்ல, வீட்ல இருக்கிறவங்க தானே. ஆமா, அதுபோல ஆன்மாக்களும் இறைவனும் அந்த ஒளி உலகத்துல இருக்காங்க. அங்கிருந்துதான் இங்க வராங்க. இத்தனை வித்தியாசமான வேலைகளை, அதாவது தூய்மைப்படுத்துறது, ஞானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யறதால இறைவனுக்கு பல பட்ட பெயர்கள் வருதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. என்ன மாதிரி பெயர்கள்? ஞானக்கடலா இருக்கிறதால ஞானக்கடல், நாலேஜ் ஃபுல். அப்புறம் புதுப்பிக்கிறதால படைப்பாளி, கிரியேட்டர். தூய்மையற்றவங்களை தூய்மைப்படுத்துறதால பதித் பாவன். ஆமா, துக்கத்தை நீக்கிறதால துக்கஹர்த்தா, சுகம் கொடுக்கறதால சுகஹர்த்தா.
இப்படி பல பெயர்கள் அவரோட செயல்களை வச்சு வருது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. ஆக மொத்தத்துல இந்த அலசல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இறைவனுங்கிறவர் பூஜ்யத்துல இருந்து படைக்கிறவர் இல்ல. கரெக்ட். மாறா புதுப்பிக்கிறவர், தூய்மைப்படுத்துறவர். ஆன்மாக்கள் உணர்வுள்ளவை, நித்தியமானவை, இறைவன் கிட்டேந்து வேறுபட்டவை. ஆமா. இறைவன் எங்கும் நிறைந்தவர் இல்ல, அவருக்கு ஒரு தனித்த ஜோதி வடிவம் இருக்கு. சிவலிங்கம் அதோட ஒரு சின்னம். சரிதான். ஆன்மாக்களும் உலகவும் கூட நித்தியமானவை, அதுங்க ஒரு தனி ஒளி உலகத்துல இருக்கு. சரியா? அருமையா தொகுத்துட்டீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. நன்றி. இப்போ நீங்க அதாவது கேட்கறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம இப்ப பேசின மாதிரி ஆன்மாவை ஒரு தனிப்பட்ட அழியாத ஜோதி புள்ளியா நினைச்சு பாருங்க. இறைவனையும் எங்கும் பரவிய சக்தியா இல்லாம ஒரு தனிப்பட்ட உயர்ந்த தூய்மைப்படுத்தும் ஆன்மாவா பார்க்கும்போது உங்களோட தனிப்பட்ட ஆன்மீக பாதை, உங்க செயல்களுக்கான பொறுப்புணர்வு, இத பத்தின உங்க பார்வை எப்படி மாறலாம்? நல்ல கேள்வி. இதை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான கோணமா இருக்கலாம்.